Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. மல்லேஷ், சாய், சரணப்பா மூணு பேருமே வந்து 20ஸ்ல தான் இருக்காங்க. 22 வயசு, 21 வயசு, 28 வயசு, சின்ன பசங்க. மூணு பேருக்கும் இன்னைக்கு கோர்ட் மரண தண்டனை, தூக்கிலிடுங்க அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். தூக்கிலிடுறதுக்கு கோர்ட் தண்டனை கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு அக்கரன்ஸ். லிட்டரலா less than 1% தான் இந்தியாவில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு கோர்ட் வந்து தூக்கிலிடுங்க அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுப்பாங்க. அதுவும் எக்ஸிக்யூட் ஆகிறது அதை விட கம்மி. 2020ல இருந்து இப்போ வரைக்கும் 26 இயர்ஸா இந்தியாவில் வந்து மொத்தமே 8 பேர் தான் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு ஒரே நாள் ஒரே கோர்ட்ல 3 பேர் ஒரே குற்றத்துக்காக மரண தண்டனை விதிக்கிறோம், தூக்கிலிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் இத கர்நாடகால இருக்கிற மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி நியாயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகால மட்டும் கிடையாது, இஸ்ரேல்லையும். இஸ்ரேலா மதன் புரியல, இந்தியால ஒரு தவறு நடந்திருக்கலாம், இவங்க செலிப்ரேட் பண்றாங்க, மக்கள் வந்து இந்த 3 பேரை வெறுக்கலாம். இஸ்ரேல் என்ன நடந்திருக்குது? ஒரு இஸ்ரேலுக்கும் இந்த 3 பேரு இந்த கயவர்கள் ஓகேவா தப்பு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல இந்தியாவே உள்ளுக்குன்னா போன வருஷம் சேட்லி நம்ம கர்நாடகாவை தாண்டி யாரும் பெருசா பேசல, பட் இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பிகாஸ் எப்பவுமே நம்ம வந்து ஜுடிஷியரி சிஸ்டம் குறை சொல்லுவோம், ஜஸ்டிஸ் வந்து ஸ்லோவா இருக்குது, ஜஸ்டிஸ் ஸ்லோவா இருக்குன்னு. ஒரு கரெக்டான ஜட்ஜ் ஒரு கரெக்டான கோர்ட்ல வேகமா ப்ராசஸ் பண்ணி இது ரொம்ப பெரிய தப்பு, இந்த 3 பேரை தூக்கிலிடுங்கன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த 3 பேர் பண்ண தப்புன்னா போன வருஷம் கர்நாடகால மார்ச் மாசம் என்ன நடந்துச்சு உங்ககிட்ட நான் டீடைல்டா இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்தியாவில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் மட்டும் இல்ல, வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சம்டைம்ஸ் மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களையும் கூட நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற கான்டென்ட் உங்ககிட்ட யூடியூப் அல்கோரிதம் வந்து சேர்க்கும். இல்லைனா அல்கோரிதத்துல இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் வந்து காத்துல அடிச்சுட்டு போற மாதிரி காணாம போயிட கூட வாய்ப்பு இருக்குது. எனிவே என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஓகேவா மார்ச் 6 2025 எக்ஸாக்டா ஒரு 11 மந்த்ஸ்க்கு முன்னாடி கர்நாடகால வந்து ஹம்பி அப்படிங்கிற ஒரு இடம் நம்ம எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆர்கிடெக்சரல் மார்வலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அது கிட்ட வந்து ஒரு லேக் இருக்குது ஓகேவா. இந்த லேக்கை சுத்தி நிறைய ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. பிகாஸ் இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் இந்தியாவுக்கு வரக்கூடிய நிறைய பேர் வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், 3 பேர் பண்ண தப்புங்கிறதுக்கு சொல்றேன். ஸோ அந்த இன்டர்நேஷனல் டிராவலர்ஸ் எல்லாருமே வந்து இந்தியா ஃபுல்லா அந்த பைக் ரைட் போவாங்க. அந்த மாதிரிலாம் போறப்போ ஹம்பி வந்து ஒரு முக்கியமான இடம். பிகாஸ் அது ஸ்டார் கேசிங்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பெருசா பொல்யூஷன் கிடையாது, நட்சத்திரம் வந்து நைட்டு சூப்பராக தெரியும். அப்படிங்கிறதுனால அந்த லேக்கை சுற்றி, அந்த லேக்கில் வந்து இந்த படகெல்லாம் ஓட்டுவாங்கல்ல, அவங்க கூட வந்து இந்த கட்டுமரம் மாதிரி இந்த சின்ன சின்ன படகுகள்லாம் இருக்குல்ல, வட்டமாக இருக்கும், அந்த மாதிரி சில படகு எல்லாத்தையுமே ஓட்டுறவங்கலாம் இருப்பாங்க. ஒரு ரொம்ப நார்மலான வில்லேஜ் சைடு ஓகேவா. ஹம்பியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு வில்லேஜ் சைடு, அது ஒரு லேக், சனாப்பூர் லேக் அந்த லேக்கோட பேர். ஹம்பியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இந்த லேக்கை சுற்றி வந்து நிறைய ஃபாரினர்ஸ் விசிட் பண்ணுறது உண்டு. நைட் நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பைக் எடுத்துகிட்டு வந்து ஜென்ரலாக அந்த கரையோரத்தில், அந்த லேக்கை சுற்றி இருக்கக்கூடிய கரையோரத்தில் சும்மா படுத்துட்டு வானத்தை பார்த்தா ஸ்டார்ஸ் வந்து இந்தியாவிலே உலகத்திலே நிறைய இடத்துல தெரியாத அளவுக்கு இங்கே ரொம்ப சூப்பராக தெரியும். அதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம், ரொம்ப பொல்யூஷன்லாம் கம்மியாக இருக்குங்கிறதுனால. அன்னைக்கு மார்ச் 6 2025 எக்ஸாக்டாக 11 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் ஓகேவா, 2 பெண்கள் 3 ஆண்கள், ஸோ 2 கேர்ள்ஸ் அண்ட் 3 மென், 5 பேர் வந்து ஒரு ஹோம் ஸ்டேல ஒன்னா இருக்காங்க. இந்த ஹோம் ஸ்டே நான் சொன்னேன்ல, அவங்க ஹோம் ஸ்டே என்னன்னா நிறைய பேர் வீட்லயே வந்து இந்த மாதிரி டிராவலர்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஸ்டே பண்ண விடுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் எடுத்துப்பாங்க. நான் பர்சனலா போன வருஷம் இந்த மாதிரி நான் வந்து டிராவல் பண்ற பழக்கம் எனக்கு இருக்குது. உங்க எல்லாருக்குமே பை திஸ் டைம் தெரிஞ்சிருக்கும். போன வருஷம் என்னோட பர்த்டேக்கு வந்து நான் இங்கே போயிருந்தேன், ஜம்மு காஷ்மீர் போயிருந்தேன். அப்போ ரொம்ப ரேண்டமா நான் வந்து ஒருத்தங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி டிராவலர்ஸ் வந்து ரேண்டமா வரப்போ கூட இந்த மாதிரி வீட்டில எல்லாம் சூப்பரா ஸ்டே எல்லாம் ரொம்ப பத்திரமாலாம் பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹோம் ஸ்டே ஆர்கனைஸ் பண்ற ஒரு பொண்ணு ஓகேவா. இவங்க வந்து ஒரு கர்நாடகா ஊருக்காரங்க ஓகேவா. அவங்க கூட ஒரு இஸ்ரேலி ஃபாரினர் விமன் அவங்க இங்க வந்திருக்காங்க. அவங்களும் அந்த இடத்துல ஸ்டேக் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 3 ஆண்கள். இதுல ஒருத்தங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இருக்காங்க, இன்னொரு ஒருத்தங்க வந்து அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க, இன்னொருத்தர் 40 வயசு, அவர் இந்தியால இருந்து இருக்காரு. ஸோ மொத்தம் 5 பேர். அமெரிக்கன் ஆண், ஒரு டிராவலர், ஒரு 2 இந்தியன் மென்னு. அதுல வந்து ஒருத்தங்க வந்து ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் அந்த சைட்லேருந்து வந்திருக்காங்க, இன்னொருத்தங்க அவங்க 20 இயர்ஸ் ஓல்டு, இன்னொருத்தங்க 40 இயர்ஸ் ஓல்டு. அப்புறம் அந்த ஹோம் ஸ்டேவோட ஓனர் ஒரு பொண்ணு அண்ட் இஸ்ரேலி பொண்ணு ஓகேவா. 5 பேர். இவங்க எல்லாருமே வந்து 20ஸ்ல இருக்காங்க, எக்ஸப்ட் ஒரு இந்தியன் ஒரு 40ஸ்ல இருக்காரு. இப்போ இந்த 5 பேருமே வந்து ஒரு கேங் ஆஃப் 3 பாய்ஸ் அண்ட் 2 கேர்ள்ஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட் நேரத்தில் இந்த லேக்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் சும்மா ஒரு நாள் அவங்க டெலஸ்கோப் அது இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஹோம் ஸ்டே வீட்டு கிட்ட தான் ஓகேவா, அவங்க போய் அங்கே சில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா 3 பேர் போயிருக்காங்க. அந்த 3 பேர் யாருனால் இந்த கயவர்கள் தான், மல்லேஷ், சாய், சரணப்பா
இந்த 3 பேருமே வந்து லோக்கல்ஸ். அந்த ஊர்ல ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன தப்பு பண்ணி போலீஸ் கிட்ட அடிக்கடி கேஸ் வாங்கிக்கிறவங்க. அப்பவே போலீஸ் வந்து ஸ்ட்ராங்கா இவங்களை பிடிச்சி உள்ள வச்சிருந்தா இவ்வளவு பெருசா பிரச்சனை வந்திருக்காது. ஊருக்காரங்க தானே போகட்டும்னு விட்டது எங்க வந்து நிக்குது பாருங்க. இந்த 3 பேர் வந்து அன்னைக்கு பார்ல வந்து பயங்கரமா சரக்கு அடிச்சிருக்காங்க. கிட்ட இருக்கிற ஒரு பார்ல சரக்கு அடிச்சுட்டு 3 பேரும் வண்டியில திரும்பி கிளம்பி போயிட்டு இருக்கப்போ லேக்கு கிட்ட இந்த 5 பேர் மட்டும் இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு இவங்க முதல்ல என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு பெட்ரோலுக்கு காசு வேணும், எங்க கிட்ட காசு இல்ல, ஒரு 100 ரூபாய் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது கூடவே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு போறதுக்கு ரூட்டும் தெரியாது, எங்களுக்கு ரூட்டும் வழியும் சொல்லுங்க அப்படின்ன உடனே அங்க இருக்கிற அந்த ஒடிஷா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஒருத்தங்க அந்த சைட்ல இருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு அந்த பையன் இருந்துகிட்டு ஒரு 100 ரூபாய் தானே முதல்ல 100 ரூபாய் கொடுத்துருக்கான். பட் அதுக்கு அவங்க இருந்துகிட்டு இல்ல பெட்ரோலுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், ஒரு 1000 ரூபாய் தாங்கணும்னா அந்த பையன் இருந்துகிட்டு எதுக்கு இப்படி பண்ணிருக்கீங்க, வெளிநாட்டுல இருந்துலாம் வந்திருக்காங்க, ஒரு அமெரிக்கன் இருக்காங்க, ஒரு இஸ்ரேலி பொண்ணு இருக்காங்க, மானத்தவங்க நீங்க கிளம்புங்க அந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அப்ப அந்த 3 பேர் வந்துகிட்டு இவங்க கிட்ட காசு புடுங்க முடியும்னு தெரியுது. ஓகேவா, அவங்களுக்குள்ள பேசுறது அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க கிட்ட காசு இருக்குது புடுங்க முடியும்னு தெரிஞ்ச உடனே 3 பேரும் அவங்க வண்டியில இருந்து இறங்கிட்டு இந்த பையனை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளம்புங்கன்னு சொன்னவன இவன் அடிக்க ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிறதுல வந்து இன்னும் 2 ஆண்கள் இருக்காங்களா, அவங்க 2 பேர் வந்து இவனை காப்பாத்துறதுக்கு வராங்க. அப்போ அவங்களையும் போட்டு அடிக்கிறாங்க. 3 பேர் வந்து சரக்கு அடிச்சுட்டு போதையில கையில இந்த கை கட்டை கல்லு எல்லாத்தையும் வச்சு அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்கீங்க. ஜென்ரலா இன்னொரு கண்ட்ரில வாழக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும், அங்க வந்து நம்ம கொஞ்சமே இன்செக்யூரா தான் இருப்போம். ரொம்ப சேஃபான கண்ட்ரிலேயே நம்ம என்னடா இன்னொரு நாட்டில் இருக்கோம்னு ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். இவங்க டிராவலர்ஸ். ஓகேவா, நைட்டு நேரத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு 3 பேர் வந்து திடீர்னு அடிக்கிறாங்க, லாங்குவேஜ் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு அமெரிக்கன் பையன் அப்புறம் ஒரு 40 வயசு அவங்க 2 பேருமே வந்து பிடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அந்த ஒரு வெஸ்ட் பெங்கால் ஒடிஷா அந்த சைட்ல அந்த ஒரு பையன் வந்து இவங்க கூட சண்டைக்கு போறான். ஓகேவா, சண்டைக்கு போனப்போ அவன் தலையில அடிச்சு அவன் மயங்கி விழுகிற நிலைமைக்கு அவனை தாக்கிட்டு அவனை தூக்கி தண்ணியில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பெண்களையும் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு. எல்லா கொடுமையும் 3 பேரும் சேர்ந்து அந்த 2 பெண்களையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து நைஸா நழுவலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. பிகாஸ் இது வந்து நேரமாகுது, மணிக்கணக்காகுது, கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ராத்திரி நேரம், கிராமத்து சைடு. ஆனால் மக்கள் அங்கே சுற்றுறவங்க சவுண்டு கேட்கும், எல்லாம் நடக்கும்ல. ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் இருந்துகிட்டு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிற சவுண்டு கேட்ட உடனே இவங்க அந்த 2 பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க. பட் அதுக்குள்ள அந்த 2 பெண்களுக்கு என்னென்ன தவறு இழைக்க முடியுமோ இந்த 3 அயோக்கியர்கள், ஓகேவா, இந்த 3 ரவுடிஸ், இந்த 3 பேர் பொறுக்கிங்க வந்து அந்த 2 பெண்களையும் எல்லா இதையும் தப்பையும் பண்ணிட்டு அங்க இருந்து அவங்க கிட்ட இருக்கிற காசையும் திருடுறாங்க. 8500 ரூபாய் அங்க கேஷ் இருந்திருக்குது அவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும். அந்த 8500 ரூபாய் பாக்கெட்ல போட்டுட்டு எல்லாரோட செல்போன் திருடிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போக பாக்குறாங்க. தப்பிச்சும் போயிடுறாங்க. இதுல 3 பேரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் 2 பேரை தள்ளி விடுறாங்க, ஒரு அமெரிக்கன் அண்ட் ஒரு இந்தியன். இந்தியனுக்கு 40 வயசு, இந்த அமெரிக்கன் ஒரு 20 வயசு பையன். 2 பேருமே வந்து கொஞ்சம் தூரத்துல வந்து கிராமத்து மக்கள் வந்து நைட்டோட நைட் ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த 2 பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு கிராமத்து உள்ள கனாலுக்குள்ள குதிச்சு, துங்கபத்ரா கனாலுங்கிறாங்க, அந்த கனாலுக்குள்ள குதிச்சு அங்க என்ன ஆயிருச்சு அப்படின்னு பாக்குறப்ப 2 பேரை காப்பாத்தி எடுத்துறாங்க. 3வது பையனை பிடிக்க முடியல. நேரமாக பார்த்தால் அடுத்த நாள் காலையில தான் அந்த பையனோட உடல் வந்து பக்கத்து ஊர்ல வந்து கிடைக்குது. அந்த பையன் இறந்துடுறான். எதுக்கு? நம்ம நாட்டுக்கு டூரிஸ்டா ஒரு பையனும் பொண்ணும் வந்திருக்காங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணாதீங்கடா அப்படின்னு கேட்க போன ஒருத்தனை வந்து அடிச்சு சாகடிச்சு அவனை பக்கத்து ஊர்ல வந்து அவனோட உடல் எடுக்கப்படுது. இந்த 2 பெண்களுக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லா எல்லா ட்ராமாவையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 3 பேர் தப்பிச்சிட்டாங்க. கேஸ் வந்து பெருசா பேசப்படுது, கர்நாடகா ஃபுல்லா பேசப்படுது. ஃபைனலி லோக்கல் பிரஷர் ஹை ஆகுது, கவர்மெண்ட் மேல பிரஷர் ஹை ஆகுது. 2 பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. 3வது ஆளை இன்னும் பிடிக்க முடியல. அப்போ 3வது ஆளோட போட்டோவை போட்டு தேடி ஃபைனலி 3 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யார் இந்த 3 பேர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போகுது. ஓகேவா, இதுல வந்து உயிரிழந்தவங்க, இறந்தவங்க, 2 பெண்கள், வாழ்க்கையில இவ்வளோ பெரிய ஒரு ட்ராமா, 2 பேரை பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டு இந்தியாவோட பேரு சூப்பர், இஸ்ரேலையும் அமெரிக்காலையும் கொடிகட்டி பறக்க விட்டு இந்த 3 பேர் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல போய் ஆர்குமெண்ட், அவங்க சைடு எல்லாருக்குமே ஒரு டிஃபென்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், கரெக்ட் தான். ஆனா அந்த டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட் எப்படி இருக்குன்னா, அவங்க ஏழைங்க, அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்க வந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது, சோஷியலா வந்து அவங்க ரொம்ப என்னப்பா இதெல்லாம் ஒரு நியாயமா? உலகத்தில் எல்லா இடத்துலையும் தான் ஏழைங்க இருக்காங்க. ஏழைங்கன்னு சொல்லி ஏழைங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. ஏழைங்கெல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ஆர்குமெண்ட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த கோர்ட் ஆர்குமெண்ட் முடிஞ்சா எடுத்து வாசிச்சு பாருங்க. இதெல்லாம் டிஃபென்ஸாக சொல்லி அதனால உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது, கம்மியாக்குங்க டிஃபென்ஸை. 3 பேருமே அங்கே இருந்ததெல்லாம் மறுக்க முடியல. ஏன்னா ப்ராப்பர் எவிடன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது, யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எஸ்கேப் ஆக முடியல. பட் அவங்க ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து தப்பிச்சு தண்டனையை வந்து கம்மியாக்குறதுக்கு அவங்க பாவம், அவங்க கஷ்டப்படுறவங்க, இதெல்லாம் ஆர்குமெண்ட்டாக வச்சிருக்காங்க. பட் இந்த கேஸ் வந்து 11 மந்த்ஸ் ஓடி இருக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோர்ட் வந்து எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பார்க்காம இவங்களை இப்படியே விட்டா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொப்பல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஓகேவா, அந்த கோர்ட் வந்து இப்படியே இவங்களை விட்டுட்டு இருந்தா இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருக்குங்கிறதுக்காக ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லி இதை மார்க் பண்றாங்க. இந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் எப்போ மார்க் பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு இதுல மல்டிபிள் கிரைம் ரொம்ப ப்ரீ பிளான்டா பண்ணக்கூடிய ரொம்ப ரேரான மோஸ்ட் ஆஃப் த கொலைகளா இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் த இந்த மாதிரி பிரச்சனைகளா இருக்கட்டும், அது மொமெண்ட்ல வந்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டமே எப்படின்னா அவனை சீரமைப்பு பண்ண பார்ப்பாங்க. அவனை சரி பண்றதுக்கு தான் சிறைக்கு அனுப்புறது, அவனோட தண்டனைங்கிறத தாண்டி அவனை சீரமைப்புன்னு தான் சொல்லுவாங்க. அவனை மறுபடியும் சீராகி சொசைட்டிக்குள்ள விடுறது தான் ஜெயிலோட நோக்கம். ஆனா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதான்னு சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல. அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து அந்த கன்னியாகுமரி கேரளா பார்டர், நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டரில் வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ண பையனுக்கு விஷத்தை கொடுத்தாங்க, கஷாயத்தில் வந்து கலந்து மருந்துன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப பிளான் பண்ணி அவனை துடிச்சு சாகணும்னு சொல்லி பண்ண ஒரு விஷயம். அதுக்கு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இப்போ கோர்ட் வந்து அதே மாதிரி கர்நாடகாவில் இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். ஒரு 3 பேர் எவ்வளவு தைரியம் இருந்தா ஒண்ணுமே பண்ணாம சும்மா அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, இந்தியா நல்ல நாடுன்னு நினைச்சு வந்தது தப்பா? ஆமா, தப்பு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பாக்குறப்ப அப்படிதான் தோணுது. அப்புறம் இந்தியால இருக்கிற ஒருத்தனே வந்து இப்படி மானத்தை வாங்காதடா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கடான்னு சொல்லி கேட்க போனவனை கொன்னு 2 பெண்களை எல்லாம் பண்ணி முடிச்சவங்கள என்ன பண்றது? கோர்ட் வந்து இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அப்படின்னு மார்க் பண்ணி மல்டிபிள் செக்ஷன்ஸ் அவங்க மேல போடுது. திருட்டுல ஆரம்பிச்சு, பேசிக்கா அவங்க எங்க வந்திருக்காங்க, திருட்டுல ஆரம்பிச்சிருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசினதுல இருந்து, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணதுல இருந்து, கொலை பண்றதுல இருந்து, அந்த பெண்களுக்கு இழைச்ச அட்டூழியம் வரைக்கும் எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணி இட்ஸ் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னு சொல்லி 3 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் இன்னும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஹை கோர்ட்டுக்கு போவாங்க, அதை வந்து மேபி மெர்சி பெட்டிஷன் கொடுக்கலாம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் இது ஒரு முக்கியமான ஸ்டெப் டுவர்ட்ஸ் என்ன சொல்ல, ஒரு ஸ்விஃப்ட் ஜஸ்டிஸ். நம்ம ஊர்ல ஜெனரலா ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை பத்தி எல்லாரும் பேசுவோம், பட் அதுக்கப்புறம் அதுக்கு நியாயம் கிடைக்கிறப்ப நம்ம அதை பத்தி பேசுறது கிடையாது. இந்த மாதிரி ஜட்ஜஸும் இருக்காங்க, இந்த மாதிரி கோர்ட்ஸும் இருக்குது. நம்ம எப்படி அந்த கேரளா அந்த கஷாயம் கொடுத்த அந்த பொண்ணை பத்தி பேசி உலகம் இந்தியா ஃபுல்லா எல்லாரும் பேசினாங்க, ரொம்ப ஸ்விஃப்ட் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கட்டும், ஆனா அந்த ஜட்ஜ் அவங்களோட வேலையை கரெக்டா பார்த்திருக்காங்க, அந்த கோர்ட் அவங்க வேலையை கரெக்டா பார்த்திருக்கு. இந்த நேரத்துல மறுபடியும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த செஷன்ஸ் கோர்ட், கொப்பால் டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட் வந்து அவங்களோட வேலையை வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு டு த கோர்ட் ஆஃப் கர்நாடகா a big salute. Let this be a lesson. இந்த தண்டனை இப்படி ஒன்று, அந்த 3 பேர் வந்து அன்னைக்கு போதையில் அன்னைக்கு நிற்கிறப்ப என்ன யோசிச்சிருப்பேன், என்ன நடந்துரும், மேக்ஸிமம் 1 வருஷம் 2 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா? நோ, உயிரையே இந்த நாட்டு ஜஸ்டிஸ் சிஸ்டம் எடுக்குங்கிறது இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இந்த தப்பை அடுத்து பண்ணணும்னு யோசிக்கிறவனுக்கு வந்து நம்ம இந்த நியூஸை போய் சேர்த்தாதான் அவன் இந்த தப்பை பண்ணாமல் இருப்பான். இதை நான் உங்ககிட்ட வந்து சேர்த்துட்டேன், இதை ஒவ்வொருத்தங்க கிட்டையும் போய் சேர்க்க வேண்டியது உங்களோட, என்னோட, நம்ம அத்தனை பேரோட கடமை. நம்ம எதுக்கு எடுத்தாலும் இந்த மிடில் ஈஸ்ட்ல பாருங்க தண்டனைகள் ஸ்ட்ரிக்டா இருக்கு, நம்ம ஊர்லயும் தண்டனைகள் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு வருது, அதை சூப்பரா என்ஃபோர்ஸ் பண்றாங்க. பட் மக்கள் கிட்ட போய் சேராம இருக்குது, போய் சேர்க்க வேண்டிய வேலையை நம்ம எடுத்துப்போம். அட் த சேம் டைம் இதுல எனக்கு ரொம்ப துயரமா இருக்கிறது, ஒரு பையன் வந்து தைரியமா வந்து தட்டி கேட்டு வந்திருக்கான்ல, ஊர்ல இருந்து கிளம்பி இன்னொரு ஊருக்கு ஹோம் ஸ்டேக்கு வந்திருக்கான், அவன் பாட்டுக்கு அந்த இடத்துல தப்பிச்சு போயிருக்கலாம், யார் அவனை கேட்டிருக்க போறாங்க? 2 பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுங்கிறப்போ தான் உயிரை பணையம் வச்சு தட்டி கேட்டு இந்த ப்ராசஸ்ல தான் உயிரையே மாய்த்த ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கு இந்த வீடியோவை டெடிகேட் பண்றேன். அவனோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் பிரார்த்தனையும் பண்றேன். இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வர்றப்போ கண்டிப்பா அவனோட ஆத்மா சாந்தி அடையுங்கிறதையும் நான் நம்புறேன். I'll see you tomorrow. Share this video maximum. Take care. Bye.